ஆமென். அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சங்கீத புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது மீண்டுமாக அந்த தேவன் சொல்றாரு, சில காரியங்களை கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை என்ன செய்யுங்க? துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே எல்லாரும் அவர் என்ன செய்யுங்க? கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே எல்லாரும் என்ன செய்யுங்க? அவர் பேரில் பயபக்தியாயிருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்க எந்த இடத்திலையும் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் எங்கேயும் விட்டு கொடுக்கல. ஆமென். கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கும் போது விட்டு கொடுத்தாரா? விட்டு கொடுக்கல. அவர்தான் நமக்காக அவமானப்பட்டார். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த இடத்திலையும் நீங்க நாம நிறைய இடத்துல ஆண்டவரை விட்டு கொடுத்துடுறோம். ஆண்டவர் நாமத்தை விட்டு கொடுத்துடுறோம். தைரியமா தூசிக்கிறோம். தைரியமா பரமேஸ்வரர் இருக்கோம்ல, அது தூசிக்கிறது அர்த்தம். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம வீட்டுக்குள்ள அப்படிதான் நடக்கிறோமா? வெளியில அப்படிதான் நடக்கும். எல்லா இடத்துலயும் எல்லாம் பண்ணீங்களா? ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைங்க எந்த இடத்திலையும் ஆண்டவரை தூக்கி எறிய மாட்டார்கள். ஆண்டவரை கனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். ஆண்டவரை மதிப்பார்கள். ஆமென். தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். தேவ வல்லமைக்கு முன்பாக பணிவார்கள். ஆமென். மோசே படித்தாரா? மோசே படித்தார்ல, கிட்ட வந்த உடனே அக்கினியை பார்த்த உடனே கர்த்தர் பேசின உடனே ஒரு பயபக்தி வந்து என்ன பண்ணா? படித்தான் சொல்லப்படுகிறது. ஆமென். அப்போ இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயப்படுற பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன இருக்காது தெரியுமா? பெருமையா இருக்க மாட்டாங்க, தாழ்மையா இருப்பாங்க. ஆமென். எப்படி இருக்க மாட்டாங்க? பெருமையா இருக்க மாட்டாங்க. எப்பொழுதும் தாழ்மையா இருப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் மோசே சொல்றான், நாங்க ஊருக்கு போறதுக்கு எம்மாத்திரம் அப்படிங்கிறாங்க. ஆமென். எம்மாத்திரம் ஆண்டவரே அப்படிங்கிறான். அது என்ன தெரியுமா? தன்னை தாழ்த்துகிறார். தாழ்த்து சொல்றான், ஆண்டவரே இந்த வீடும் நீங்க காண்கிற காரியமும் நான் எம்மாத்திரம் அப்படிங்கிறார். அப்படின்னு சொல்லுங்களேன். அப்புறம் துதியும் சொல்றான், நான் எங்க வீட்டு எல்லாரும் சிறியவர், நான் எம்மாத்திரம் அப்படிங்கிறார். ஆமென். அப்ப எம்மாத்திரம் என்பது என்னன்னா தன்னை தாழ்த்துகிறதுக்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லு.